எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யுஎஸ் ஈரான் இஷ்யூ தான். ரெண்டு பேரும் பல பையன் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்குமே. என்ன ஒரு கட்டத்தில் இந்த யுஎஸ் இவன் சொல்றதெல்லாம் கேட்குறான் அப்படிங்கிற ஒன்று நிறைய கண்டிஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சோடனே அது கொஞ்சம் சரிபடாமல் போயிடுச்சு. ஸோ யுஎஸோடைய நிறைய கண்டிஷன்ஸுக்கு ஈரான் ஒத்துவல்ல. இவ்வளோதான் பஞ்சாயத்து. சரி, பஞ்சாயத்து அதோட முடிஞ்சதுன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் இல்லை இங்கே. இதுக்கப்புறம் ஈரான் பண்ண அடுத்த ஆக்டிவிட்டி தான் இங்கே பாயிண்டே. ஸோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. யுஎஸ் ஈரானுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. யுஎஸோடைய கண்டிஷன்ஸ்களை இந்த மாதிரி ஈரான் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஈரான் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் யுஎஸ் என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் படைகளை ஆல்ரெடி ட்ரம்ப் அதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் படைகளை ஈரான் நோக்கி மூவ் பண்றதுக்கு யுஎஸ் முயற்சி பண்ணுது. பட் இதுக்கப்புறம் ஈரான் பண்ணுனதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். ஈரான் என்ன பண்றாங்க, ரஷ்யா கூட பேசுறாங்க. ரஷ்யா கூட சேர்ந்துட்டு ஒரு வார் ஒத்திகை, அது எங்கன்னா இந்த ஓமன் சி சோர் இருக்கு இல்லையா, ஓமனுடைய கடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு வார் ஒத்திகை, ஒரு போர் ஒத்திகைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ரஷ்யா அண்டு ஈரானோட கூட்டுப்படைகளோட போர் ஒத்திகையை அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே தான் ட்விஸ்ட். ஓகே, ஸோ ஏன்னா யுஎஸோடைய யுஎஸ் கண்டிஷன்ஸ் வைக்கிறதும் ஈரான் அதை மறுக்கிறதும் இது சகஜமான விஷயம். ஏன்னா இது அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, 4-5 கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகலாம். பட் ஈரானுக்கு எங்க பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா, இது பேச்சுவார்த்தை ஒன்று இருந்தா பரவாயில்ல, இவங்க மாட்டேன்னு சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் இந்த யுஎஸோடைய ஃபோர்ஸை ஈரானை நோக்கி நகர்த்துறது இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாയി போச்சு. ஸோ அதனால ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு கூட்டு போர் நடவடிக்கையை ஓமன் சீசோல அனௌன்ஸ் பண்றாங்க, நார்த்தன் இந்தியன் ஓஷன் சைடில் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த பிரச்சனை பெரியகரமா அல்லது எக்ஸ்கலேட் ஆயிருக்கு. அதனால போர் வருமா இல்ல பெரிய அளவில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்லை. இவங்க போய் போர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம இது மிகப்பெரிய வாரம் மாறிடும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா. அதனால போர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல நம்ம. பட் இதனால என்ன ஆகும்னா, ஆயில் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ், யுஎஸ் மார்க்கெட்டும் கூட இந்த அளவுக்கு இறங்கல இன்னைக்கு. ஆக்சுவலா யுஎஸோடைய ஃப்ரீ மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட் ஃபாலோ ஆனாலும் இறங்கல. ஏன்னா யுஎஸோட ஃப்ரீ மார்க்கெட்டை யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பிரச்சனை இல்லை. இது ட்ரம்ப் கையாளுற அல்லது யுஎஸ் கையாளுற 10ல் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் பிரச்சனை இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் பிரச்சனை. பஞ்சாயத்து ஏசியன் கடற்கரையிலையும் நார்த்தன் இந்தியன் ஓஷன் சைட்லையும் இங்கே கொண்டு வர்றாங்க போர் ஒத்திகையெல்லாம். ஸோ இதனால இந்தியாவுடைய ஆயில் சப்ளை பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஆல்ரெடி யுஎஸ் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறதே இந்தியாவோட ஆயிலுக்கு தான். நீ அங்கிட்டு வாங்காத, இங்கிட்டு வாங்குன்னு. இப்போ ஈரான் கூட பஞ்சாயத்து பண்ணால் ஈரான்லேருந்து நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம், ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது ஆயில் ப்ரைஸை ஸ்பைக் பண்ணும், பெரிய அளவில் ஆயில் ஸ்பைக்கை ப்ரைஸ் பண்ணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆயில் ப்ரைஸ் பெரிய அளவில் ஏறுனதை. ஸோ இது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா நம்ம இன்னுமே ஆயிலை தான் பெரிய அளவில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆயிலை தான் பெரிய அளவில் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த சைடு கேப்பில் பல நாளாக போய்கிட்டு இருந்த பஞ்சாயத்து, இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு நடுவில் பஞ்சாயத்து, அது ஓரளவுக்கு சமாதானமாகி அதுவும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு ஜெனீவாவில். அதுவும் முட்டுக்குச்சு. ஓகே, அதுவும் இன்னைக்கு முட்டுக்குச்சு. அதில் பெரிய ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இல்லை இங்கே இந்த ஆட்டை செல்லாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா என்ன கேட்குது, இது வரைக்கும் நாங்கள் எது ஆக்குபை பண்ணியிருக்கிறோமோ அது ரஷ்யாவோட சேர்ந்துருது அப்படிங்குது. ஆனால் யுக்ரைன் சைடில் அதுக்கு இன்னும் 2-3 பஞ்சாயத்துகள் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பேச்சுவார்த்தையும் இன்னைக்கு தடைப்பட்டு நின்றுச்சு. இதனால ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரைஸ் ஆச்சு. அதுதான் இந்த ஃபாலுக்கு காரணம். பட் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு உலக மார்க்கெட்டுகள்லாம் பெரிய அளவில் ஃபாலோ ஆகலை, அல்லது யூரோப்பியன் மார்க்கெட்டை காட்டிலும் இந்தியன் மார்க்கெட்டே அதிகமாக ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் எங்கே முடியும்னா ஆயில் ப்ரைஸ் பீக்கில் போய் நிற்கிறதுல முடியும். ஸோ ஆயில் ப்ரைஸ் இன்னைக்கு ரைஸ் ஆனதுனால இந்தியன் மார்க்கெட்ஸ் பெரிய அளவில் கீழே விழுந்துச்சு. இது ஒரு பக்கம். ஓகே, இது உலக அளவில் நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இது ஃபர்தராக இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வார் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமான வாராக இருக்காது. ஈரான் இப்போ ஏன்னா ரஷ்யா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஈரான் நீ கை வச்சின்னா நாங்களும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகும். ஸோ இது பெரிய அளவில் வாராக எஸ்கலேட் ஆகாமல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி நகரக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஓகே, அதனால இது பார்ப்போம். ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ட் தான், அது அடுத்த கட்ட நோக்கி நகராதுன்னு. பட் இன்னைக்கு இது மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். மேற்கொண்டு இது எப்படி நகருது அப்படிங்கிறத
நம்ம டெய்லி வாட்ச் பண்ணிட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு சைடு. ஓகே. ஸோ 2வது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நியூஸஸ் எது இருக்கானா, இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த ஏஐ சம்மிட் தான் வந்து பெரிய அளவில் டாக் ஆஃப் தி டவுனாக போய்கிட்டு இருக்கு. அதில் நிறைய பஞ்சாயத்துகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஐ சம்மிட் பொறுத்த வரைக்குமே ஏஐயிலிருந்து மிகப்பெரிய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் ஏஐ நோக்கி கொண்டு வர்றது தான் இந்த சம்மிட்டுடைய முழு நோக்கமே. இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்கள் வருது. உதாரணத்துக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரும் ஓப்பன் ஏஐயும் சேர்ந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு டைப் பார்ட்னர்ஷிப் கொண்டு வராங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஓப்பன் சாட் ஜிபிடி இருக்குல்ல, சாட் ஜிபிடி இருக்குல்ல, அது வந்து எந்த இஷ்யூவை சால்வ் பண்ணும்னா, நம்ம அந்த ஜியோலாம் ஓப்பன் பண்ணோம்னா, அந்த ஓடிடி ஓப்பன் பண்ணால் எதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே ஒரு மணி நேரம் ஓட்டிருவோம். இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே ஓட்டிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூக்கள் எல்லாத்தையுமே இந்த கொலாபரேஷன் சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் சிம்பிளாக ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னு அவன் தான் டிசைட் பண்ணி சொல்ல போகிறான். ஓகே, எல்லா சாய்ஸும் இருக்கும், பட் இது பாருங்க அப்படின்னு அவனே கொண்டு வந்து கொடுத்துருவான். அதை நோக்கி தான் நகர போகுது. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரு அப்புறம் ஓப்பன் ஏஐயோடைய பார்ட்னர்ஷிப் ஒரு பக்கம். ஸோ அதோட சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் டு வாட்ச் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை அது சால்வ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மெர்ச்சன்ட்ஸ் இந்த பைன் லேப்பும் ஓப்பன் ஏஎம் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் மெர்ச்சன்ட்ஸ் அந்த பிஓஎஸ் அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏஐ உள்ளே கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதே போல் ஓப்பன் ஏஐ வந்து பெங்களூரில் டெல்லியிலலாம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் உலக அளவில் அது முக்கியமாக சைனாவில் ஆரம்பித்து கொரியா வரைக்கும் இந்தியாவோட ஏஐ சம்மிட்டு அந்த அளவுக்கு கேவலமாக அல்லது அந்த அளவுக்கு மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸு. அதை நேற்றே நம்ம பேசியிருந்தோம். சைனாவிலேருந்து ஒரு நாயை வாங்கி வச்சு ஓட்டுனது, அப்புறம் கொரியாவிலேருந்து ஒரு ட்ரோனை வாங்கிட்டு வந்து இதை நாங்கள் கண்டுபிடிச்சுன்னு சொன்னது, அப்புறம் அந்த ஹியூமனாய்டு ரோபோட் அதை ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இது ஏஐயில் ஆப்ரேட் ஆனதுன்னு சொன்னது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உலகளவில் இந்தியாவோடைய ஸ்கில் எப்படி இருக்கு, ஏஐயோடைய ஸ்கில்லை வந்து கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கு. இது வந்து உண்மையாலுமே ஒரு நெகட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதோ கூப்பிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு, அதில் குறையெல்லாம் இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது ஒரு சாதாரண அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நெட்டில் இருக்கக்கூடிய வாட்ச் பண்ண இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்து சொல்கிறான், ஏப்பா இது வெப்சைட்டில் சைனாவில் கிடைக்கக்கூடிய நாயாச்சே அப்படின்னு. அப்போது இவ்வளோ பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது அதை கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். பட் இந்த கொரியன் ட்ரோனா இஷ்யூ வந்து இன்னைக்கு பெருசாக பேசப்பட்டது. நேற்று இந்த சைனா டாக் இஷ்யூஸ், ரோபோ டாக் பேசப்பட்டுச்சு. ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்போ வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸு உள்ளே வருது. ஓப்பன் ஏஐ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கூகுள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்விடியா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஏஎம்டியும் டிசிஎஸ் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இன்ஃபோசிஸும் ஆந்த்ரோபிக்கும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கிரிட்டிசமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பிப்ரவரி 20 நாளையோட இது ஏஐ சப்மிட் முடியுது. இதெல்லாம் ஓவராலாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிகள் இது வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. பட் இன்னும் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மார்க்கெட்டோடைய ஃபாலை பொறுத்த வரைக்கும், இந்தியன் மார்க்கெட்டோட ஃபாலை பொறுத்து டெக்னிக்கல் பிரேக் அவுட். ஆக்சுவலாக ஃபியூச்சர்ஸை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா 4728, ஓகே, ஸோ சாரி 25,728. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ். டெக்னிக்கல் பிரேக் அவுட்ஸுமே இன்னைக்கு நிஃப்டியோடைய ஃபாலுக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. நம்ம எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எப்போ போல நம்ம வேல்யூஸில் மூவ் பண்ணிட்டு நம்ம வாட்டு கம்முன்னு ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மார்க்கெட்டை கையாண்டுட்டு இருப்போம். நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் கிளியரான மூதாக இருந்துச்சு. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதெல்லாம் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 25,838க்கு மேலே தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆச்சு. அதில் குழப்பமெல்லாம் இல்லை. பட் ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,862லேயே மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூணாவது கேண்டிலே வித்தின் 930க்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 25,832 மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த நியூஸு, யூஎஸ் ஈரானுடைய ஃபெயிலியர், அப்புறம் ஈரான் ரஷ்யாவோட அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் யுக்ரைனோடைய பேச்சுவார்த்தை தடையானது,
இந்த மாதிரி லைனாக நியூஸஸ் பில்டப் ஆக ஆக ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம மார்க்கெட் கொஞ்சம் தகுதிமை ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 25,832 பிரேக் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக பிரைமரி சப்போர்ட் 25,762 அது ரீச் பண்ணுது. 762 பிரேக் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒவ்வொரு வேல்யூவை ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரீடெஸ்டே பண்ண முடியல. உதாரணத்துக்கு 25,832 பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 25,832 புல்ஸில் கிளைம் பண்ணவே முடியல. அதாவது ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹை. 25,762 பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 25,762 மறுபடியும் ரீக்ளைம் பண்ணவே முடியல. ஸோ 25,762, 25,728 மந்த்லி சப்போர்ட்டு, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், 25,688 மந்த்லி சப்போர்ட்ஸ், இந்த மாதிரி லைனாக பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,632 ரீச் பண்ணாங்க. அப்போ செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,558 ரீச் பண்ணாங்க. செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு மார்க்கெட்டை, ஏன்னா செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டை ரீச் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் மந்த்லி சப்போர்ட் 25,472 இருக்கு. ஸோ அந்த ஏரியாவை ஓரளவுக்கு புல்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,632 ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,558 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 12 மணிலிருந்து 2:30 3 மணி வரைக்குமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. 2:45 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 12 மணிலிருந்து 2:45 வரைக்கும் இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு நடுவில் தான் மார்க்கெட்டோடைய மூவ் இருந்துச்சு. மேலே போகும்பொழுது பியர்ஸ் தொடர்ந்து மேலே போகக்கூடாமல் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,632 டிஃபெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கீழே வரும்பொழுது செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,558 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் ஒரு அரௌண்டு ஒரு 2.25 வாக்கில் ரெண்டாவது இன்ட்ராடே சப்போர்ட்டும் பிரேக் ஆனோடனே மார்க்கெட்டு சரன்னு ஃபால் ஆக ஆரம்பிச்சது. பொசிஷன் 25,472 அச்சீவ் பண்ணி அதுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவுமே ஒரு டீப் ஃபால். நம்மளுடைய பிரச்சனை வந்து எண்ட் ரிசல்ட் என்னன்னா, ஆயில் ப்ரைஸ் பயங்கரமாக ஹைக் ஆயிரும் அப்படிங்கிற எண்ட் ரிசல்ட்டை நோக்கி தான் நம்ம இந்திய மார்க்கெட்டோடைய ஃபால்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் யூஎஸோடைய ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் தான், அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. பட் நம்ம அளவுக்கு ஃபால் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னோம்னா இல்லை, அந்த அளவுக்கு பெரிய டீப் ஃபால் இல்லை, பட் எல்லாமே ஃபால் ஆயிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆயில் ப்ரைஸ் கன்சர்ன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனை மேற்கொண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்கலேட் ஆகிட்டு இருந்தால் எக்ஸ்கலேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு சண்டை இல்லை, வாங்க ஆளுக்கு ஒரு சீமா குச்சி எடுத்துகிட்டு போய் 2 பேர் மாற்றி அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போகிற மாதிரி ஒரு குழந்தைகள் சண்டை இல்லை. இது வந்து பெரிய அளவில் எக்ஸ்கலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அது சீக்கிரமாக போக மாட்டாங்கன்னு நம்புகிறோம். பட் எங்கே பேனிக் ஆனாங்க அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவும் ஈரானும் கூட்டு போர் நடவடிக்கைகளை அனௌன்ஸ் பண்ணும்போது தான். ஸோ பார்ப்போம், இது டெய்லி வாட்ச் பண்ணுங்க, இந்த மூவ்மெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நிஃப்டியோடைய மூவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 25,410 மார்க்கெட்டோடைய க்ளோஸ், இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,432 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே மந்த்லி பொசிஷனல் ஹர்டில் வந்து 25,472. அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 25,688, 25,728 இதெல்லாம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,532, 25,562 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25,358 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 25,232, 25,162. அதுக்கு கீழே பொசிஷனல் ஹர்டில் 24,938 இருக்குது. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 25,328, 25,262, 25,132 எல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அதே மாதிரி ஓஏயும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓஏ பொறுத்த வரைக்குமே ஆப்வியஸ்லி நம்ம எதிர்பார்த்தது தான். பியர் சைடில் வந்து ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டிஃபென்ஸ் எது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போதைக்கு 25,472 அந்த பொசிஷன் 400 அல்லது 450 வரைக்குமே அவங்க பொசிஷன்ஸை ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 25,400, 450 அப்படிங்கிறது, ஏன்னா அதுக்கு கீழெல்லாம் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த 450 எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 472 பொசிஷனல் ஹர்டில் குறிக்குது. அது வரைக்கும் டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே அட்டாக் பொசிஷன்ஸை பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணலினாலும் கம்மி பண்ண கிடையாது, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஓகே, அது சொற்பமான அளவு தான் இருக்குது. இப்போதைக்கு டிஃபென்ஸ் நல்ல ஸ்ட்ராங். ஆனால் புல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவே காணும். டிஃபென்சிவே ஃபுல்லாக எல்லா இடங்களையும் கவர் பண்ணியிருக்கான். ஓகே, ஒரு மனசாட்சி இல்லாமல் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, முக்கியமாக இவங்களோட பொசிஷன்ஸை நம்ம ரொம்ப க்ளோஸாக நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் எங்கே இருக்குது எங்கே இல்லை எல்லா பக்கம் கவரிங்கில் தான் இருக்குது. ஓகே, எந்த அளவுக்கு ஓரளவுக்கு இது ஒரு டீசெண்டான பொசிஷன் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 400 வரைக்கும் மெயின்டைன் ஆகுது ஒரு டீசெண்டான பொசிஷன். 400, 450 வரைக்கும் ஒரு டீசெண்டான பொசிஷன்ஸ் இருக்குது. அந்த 400 ஏரியா மட்டும் கவர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா 472 ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால. மற்றபடி புல்ஸோடைய பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸும் பெரிய அளவில் கவர் ஆயிருக்கு, அட்டாக்கிங் பொசிஷன்ஸும் பெரிய அளவில் கவர் ஆயிருக்கு. ஆனால் மக்களே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அந்த என்னோட அந்த போன வாரம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னு ஞாபகம் இல்லை. அந்த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷாக் மார்க்கெட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவங்க என்ன வேணாலும் ஓவர் நைட்டில் நடக்கும். உதாரணத்துக்கு நைட்டோட நைட்டாக இவங்க ட்ரம்ப்பும் ஈரானும் பேசி பஞ்சாயத்து பண்ணி பரவாயில்ல இதுக்கப்புறம் நாங்கள் அமைதியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு நைட்டாக முடிவெடுக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அதனால் எப்போவுமே ஹெட்ஜஸோட மூவ் பண்ணுங்க. ஏன்னா ரஷ்யாவுக்குமே நிறையா பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுமே ஒரு பக்கம் பொருளாதார சிக்கல்கள் இருக்குது. அதே மாதிரி அவங்க இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸுக்கு மறுபடியும் யூஎஸ் டாலர் சிஸ்டத்தை நோக்கி நகர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இவங்க அப்படியே பீக்கு கொண்டு போய் மறுபடியும் தங்கத்தையும் வெள்ளியும் கொஞ்சம் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானமாகறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக மூவ் பண்ணணும். ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, மனசில் நினச்சது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோடைய மனநிலை தான். இதுக்கு 10 ஹெஜ் வச்சுருப்பாங்க. நம்ம மாதிரி ஆட்கள் தான் இன்னும் ஹெஜஸ் எடுக்காமல் காலை ஒரு 10 லாட்டு பார்சல் புட்டு ஒரு 30 லாட்டு பார்சல் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் அதை பிரித்து பார்க்கும்பொழுது ஸ்பாயில் ஆகி கெட்டு கிடக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹெஜஸோட மூவ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம் இங்கே. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவை பொறுத்த வரைக்கும் அதே சேம் சினாரியோ தான். பிரைமரி சப்போர்ட்டான 61,462 பிரேக் பண்ண உடனே அது சிங்கோடைய லோயர் எண்டான 61,132 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. சிங்கோட லோயர் எண்டான சீட் பண்ணிடுச்சு. அதை பிரேக் பண்ணி கீழே போனதுக்கப்புறம் புல்ஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பக்கமாக சண்டை போட்டாங்க. 12 மணிலிருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1:30 மணி வரைக்குமே மறுபடியும் அந்த 61,132க்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு கேண்டல்லையுமே முயற்சி பண்ணாங்க. ஓகே, ஒவ்வொரு கேண்ட்லையும் அட்டெண்ட் பண்ணாங்க. பட் எந்த கேண்ட்லையுமே பிஎஸ் 61,132க்கு மேலே மறுபடியும் அலோவ் பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பொசிஷன்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சோடனே அடுத்த பிஎஸ்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,872 அச்சீவ் பண்ணி அதுக்கு கீழே வந்து நம்ம க்ளோஸ் ஆகிருக்கோம். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் பால கான்ட்ரிபியூட் பண்ணதும் பேங்க்ஸ் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ். பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் லூப் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 60,732 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 60,658ங்கிறது பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 60,872, 61,132, 61,778. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 60,658 கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 60,318, 59,768, 59,228 இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸாக இருக்கும். அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டோரி தான். பேங்க் நிஃப்டிலையுமே பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் தெரியல. ஓகே, ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் புல்ஸ் எல்லா இடங்களையும் அட்டாக் அண்டு டிஃபென்ஸ் பொசிஷன் கவர் பண்ணிட்டாங்க. பிஎஸ் டிஃபென்ஸ் பொசிஷனை பெரிய அளவு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணல. டிஃபென்ஸ் பொசிஷன் வேணும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. பட் எகைன் இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் என் கூட பேசும்பொழுதே சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, எஃப்ஐஎஸ் பையிங் மாறிட்டாங்க, அதனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறும். எஃப்ஐஎஸ் செல்லிங் மாறிட்டாங்க. இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா இப்போ எஃப்ஐஎஸ் இன்னைக்கு பையிங் மாறிட்டாங்கன்னா நாளைக்கு பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ நாளைக்கு பை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு பை பண்ணணும்ல. அப்போ எப்போ தான் அவன் செல் பண்ணுவான்? அப்போ ஒரு செல் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முந்தினால அவன் பையில தான் முந்திருப்பான். ஓகே, ஒரு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, மார்க்கெட்டில் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பை பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து பை பண்ணணும், மார்க்கெட் ஏறணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பையர்ஸாக மாறிட்டாங்க, அதனால நாளைக்கு அப்படியே மார்க்கெட் ஜங்குன்னு போகும்னா அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே இது பிஸ்னஸ் தான்.
ஓகே, யாருக்கும் இங்கே கடமையெல்லாம் இல்லை. நேற்று பை பண்ணிட்டோம், அதனால நம்மளை நம்பி ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பெரிய லெவலில் பணம் போட்டிருப்பான், இன்னைக்கும் பை பண்ணி மார்க்கெட்டை எப்படியாச்சும் மேலே ஏற்றி எல்லா ரீட்டெயிலர்ஸை காப்பாற்றணும்னாலாம் இங்கே எந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எஃப்ஐஎஸ் பையிங்கு இல்லை என்ன மாதிரி சில பேர் யூடியூப்பில் சொல்கிறது இது எல்லாத்தையும் விட்டுருங்க. மார்க்கெட்டை பொதுவாக ஹெட்ஜஸ் எடுத்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணும்பொழுது டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா போனால் உங்கள் பணம் தான், யாரும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல. ஸோ உங்கள் பணத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகே, லக்கெல்லாம் மார்க்கெட்டில் உட்காந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன்.